மேஷ ராசி. அவர்களுக்கு எனக்கு நெறைய பிரச்சனை இருக்கு. அதுக்கு எனக்கு ஒரு கோவில் பரிகாரமாக இருக்கணும். அப்டின்னா எந்த கோவில்? மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நிலத்தத்துவத்தை கொண்டவர்கள் அவர்கள். முதல் தத்துவம். அதனால சூரியன் அங்கதானே உச்சப்படுறார். ஆமா. ராஜான்னு தன்னை நினைச்சுக்கிறாங்க. ஆனா ராஜாவா இல்லையேன்னு வருத்தம் உண்டு. எனக்கு நிலம்ல பிரச்சனை சார், வீட்டுல பிரச்சனை சார், எனக்கு செல்வம் வளமே இல்ல சார், என்னவோ எதிர்பார்க்கிறேன், பிசினஸ் சரியா வரல சார், எதை போனாலும் தடை இருக்கு சார், நினைச்ச மாதிரி நடக்க நண்பன். இவங்களுக்கு ஓரளவுக்கு வாழ்க்கை இருக்கும், நினைச்ச மாதிரி இல்லைன்னு ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பா. அந்த எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்ப தாக்கும். எதையும் செய்ய தயாரா இருப்பாங்க. ஆனா எனக்கு ஸ்கோப்பே இல்ல சார். நான் எதை பண்ணாலும் பாருங்க, இப்போ அவங்களுக்கு ஒரு இது என்னன்னா 7.5 சனி வேற சொல்லிப்பாங்க. 7.5 சனி வந்துருச்சு சார், இதனால பிரச்சனையா இருக்குமோ, கொஞ்சம் கரெக்டா பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னுவாங்க. இவங்களுக்கும் இந்த அதிசயமான வடிவுடையாள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறா. இந்த வடிவுடையாள் பேரு திருவிடை நாயகின்னு பேரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பாண்டி கொடிமுடின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோட்டு பக்கத்துல இருப்பா. கொடுமுடின்னு சொல்லுவோம் அந்த இடத்த. அங்க மகுடேஸ்வரர்னு சுவாமி லிங்க சுரூபம். இந்த மகுடேஸ்வரர் தான் இவங்களுக்கு பிரத்யக்ஷ தெய்வம். ஏன்னா மகுடம்னாலே சிம்மாசனம் வச்சிருந்தா ராஜான்னு வச்சுக்கலாம். உங்களுக்கே ராஜபாவனை இருக்கு. அப்ப இந்த ராஜபாவனையோட நீங்க இருக்க போறீங்க. அங்க மண்ணுனாலதான் பிடிக்கிற மணலை பிடிச்சுதான் அகஸ்தியருடைய கை விரல் பெருவிரல் ரேகையும் அந்த லிங்கத்துல இருக்கும்னு சொல்லுவாங்க. காவிரி கரையோடவே இருக்கும். இப்படிப்பட்ட இந்த மகுடேஸ்வரரும் வடிவுடை நாயகன் தான் நமக்கு இப்போ இந்த மேஷ ராசிக்காரருக்கு சப்போர்ட்டா வரப்போறாங்க.